சரி 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 சரி, நீ நில்லும். அதாவது இங்கெல்லாம் வேறு என்ன பிரச்சனை நடக்கு வீட்டில்? கல்யாணம் நடக்காமல் இருக்கா? கல்யாணம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கா? அப்பா எத்தனை வயசில் இருந்தாங்க? 85 வயசாச்சு. 85 வயசா? வீட்டில் இப்போ எதுவும் பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்கணுமா? வா, அதை மட்டும் கேட்கணுமா? உமக்கு ஒன்றும் வேண்டாமா? உமக்கு எதிர்காலம் கேட்க வேண்டாமா? ஆன்மா சாந்தி அடையணுமா? சரி சரி. அதாவது அவர் ஒன்றும் வேண்டான்ட்டார். ஆன்மா அப்பாவோட இழப்பில் வந்து ஏதாச்சும் இந்த வேறு விஷயங்கள் ஏதாச்சும் இருக்குமா? அவர் ஆன்மா சாந்தி அடைய முடியாமல் போய் சாந்தி அடையணும் அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சு நிற்கி கேட்காங்க. பேர் என்ன பேர்? கனகசபையா? கனகசபை பேர் வந்து ஒன்றும் வேண்டாம் என்பவன் தான் எனக்கு வேண்டும். ஒன்றும் வேண்டாங்கிறவ தான் அகத்திய பெருமானுக்கு வேணுமா? நீங்கள் எனக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்லுதீங்கள, நீங்கள் தான் அகத்திய பெருமானுக்கு அது மாதிரி சீடர்கள் தான் எதிர்பார்க்கார் அகத்திய பெருமான். சித்தனிடம் உரையாடி சிவசபையை நாடி அருள் புனர்ஜன்ம கோமாதா பூஜை கண்டு சித்தனவன் கூறிய உபதேச நிலைகள் கேட்டு ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் இருக்கும் உண்மை ஊர்ஜித ஞான நிலைதனையும் கண்டறிந்து அற்புதமாய் நீர் வளம் வந்து இகலோகமதிலே நல் ஞான நிலையோடு வளம் வருகின்ற பொழுது உன்னோடு நல் ஆசி கொடுத்து சித்தனவன் ஆற்றலின் மூலமாக கதிமோட்ச நிலையடைந்து நல் நிலையோடு உன்னுடைய தந்தை ஆசி கொடுத்து வளம் வருவான் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். அவன் ஆன்மா நிலை என்ன, எத்தகைய நிலை பெற்றுள்ளது என்கின்ற அத்தகைய விடை வருகின்ற வாசி பெருநாள் அமாவாசை திருநாள் அன்று உயர்வாய் நீ ஒரு நீர்நிலையில் ஏதாவது ஒரு நீர்நிலையில் நீராடி அற்புதமாக அங்கிருந்தவாறு அகத்திய நாமங்கனை 3 முறை உச்சரித்து சபை இருக்கும் திசை நோக்கி உச்சரித்து நின்று சிவமகா வாழை சித்தன் நாமத்தனையும் உச்சரித்து உனது முன்னோரில் உனக்கு பிடித்தவனுடைய நாமத்தையும் உச்சரித்து நீ அறிந்து பிடித்தவனுடைய நாமத்தை உச்சரித்து அற்புதமாய் நீர் கரையேறு முன்பாக எவ்விடமிருந்து நீ நீராடுகின்றாயோ கரையேறு முன்பாக உனக்கு அங்கு அசரீரி கிடைக்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி மகிழ்கின்றோம். பிறகு சொல்லுதேன் என்ன, அமாவாசைக்கு அங்கேருந்து குளிச்சுட்டு பிற என்ன இப்பவுமே சொல்லுதேன், அங்கேருந்து குளிச்சுட்டு இங்கே சபையில் வந்து ஞாபகம் சொல்லுவாங்க. போகையிலே இங்கே பாலதிரிபுர சுந்தரி படம் எல்லாம் கொடுப்பாங்க, அதை பூஜை ரூமில் வச்சிடணும். என்ன